நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தால். இது கேரளாவில் நிறைய பக்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வச்சு நம்ம சூப்பரான கறியை எப்படி உண்டாக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த தாலை இது முதல்ல எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே இருக்க தோலை சீவி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு நாம் பருப்பு வெந்த பிறகு இந்த அறுத்து வச்சதையும் சேர்த்து 2 விசில் விடணும். இது சீக்கிரமாக வெந்துடும். பருப்போடு அந்த தாள் நல்லா வந்த பிறகு நாம் இப்போது இதில் புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். தேங்காயும் பச்சை மிளகாவும் சேர்த்து இது போல் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். புளி தண்ணியோட நல்லா இது வெந்து வந்த பிறகு புளியோட பச்சை வாசனை போன பிறகு நாம் இதில் மசாலாவை சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா இறக்கி கொடுக்கணும். நல்லா இது போல் கொதித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் பச்சை மிளகாவும் விழுது இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த கறியை நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். தேங்காய் போட்டு இது போல் நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் ஊற்றி அதை கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கோம். கடுகு நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்த பிறகு காஞ்ச மிளகு 2 கிள்ளி போடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். கருவேப்பிலை, இது போல் நல்லா முறிஞ்சு வந்த பிறகு நாம் அதோட சேர்த்த போகிறோம். தால் கறி ரெடி.